இப்போ ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களே, ஆர்எஸ்எஸ் ஆகாக்கு போகக்கூடியவங்களே வந்து தாமரை சின்னத்துக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓட்டு போடலைன்னா காரணம் என்ன? அதை நீங்க கண்டுபிடிங்க. டைம் பாஸ்ன்னு ஒரு பாரை நடத்தி விட்டு சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? இந்த கட்சியில தலைவரை வந்து இருந்துட்டு மாநில தலைவரை வந்து எப்படி நீங்க சாராயத்தை ஒழிப்பீங்க? மது ஒழிப்பு எப்படி பண்ணுவீங்க? நீங்க நடத்துறீங்க. முதல் இது வரக்கூடாது. வந்தா நீங்க அதெல்லாம் சரி பண்ணணும். உங்களுடைய ஸ்டார் ஹோட்டல் அத்தனையிலும் பாரை தான் வச்சு நடத்துறீங்க. அப்புறம் இப்போ நீங்க அந்த பக்கம் சாராயம் விற்பீங்க, இந்த பக்கம் சாராயம். அதிமுகவை விட அதிகமான ஓட்டு வாங்கின தொகுதிகளை கூட வாங்க துப்புக்கட்டால தலைவரை வச்சுக்கிட்டு மாநில நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்க வேற என்ன செய்வீங்க? அதே ஒரு கோட்டை விட்டாங்கல்ல, அந்த தொகுதியெல்லாம் காஞ்சிபுரத்துல ஒரு துணிக்கடையில போய் 5 லட்சம் ரூபாய்க்கு துணியை எடுத்துட்டு இன்னைக்கும் பஞ்சாயத்துல ஓடிட்டு இருக்கு. பணம் கொடுக்கல. அவரை மிரட்டி கவர்னரா இருக்கும்போது செய்தது வேலை. பச்சை பாஸ் துணி கடைன்னு நினைக்கிறேன், பட்டுக்கடை. 5 லட்சம் ரூபாய்க்கு துணியை எடுத்துக்கிட்டு மாவட்ட தலைவரை நீ கேட்டு பாபுவா யாரோ ஒருத்தர் அப்போ மாவட்ட தலைவர் பாஜக காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு கேட்டு அவரு கட்டியிருப்பாருன்னு நினைச்சேன். இது ஒரு அழகா? இது ஆல்மோஸ்ட் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அந்த தொகுதியை கண்டிப்பா தர மாட்டாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நீங்க சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி ஏன் கேட்கல? கோவை சவுத் சிட்டிங் எம்எல்ஏ தானே, அதே ஏன் கேட்கற? திருநெல்வேலி சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி தானே, அதே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ தானே. இதெல்லாம் அந்த தொகுதி ஏன் கேட்கல? தேசியம் தான் எல்லாம் பண்ணிச்சு, தேசிய தலைவர்கள் தான் முடிவு பண்ணான்னு இங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேசிய தலைவர் எந்தெந்த தொகுதியில எந்த வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நயனார் நாகேந்திரன் நான் தான் சாத்தூர் தொகுதி வேட்பாளர்னு அறிவிச்சாரு. யார்கிட்ட கேட்ட ஆரம்பிச்சாரு அவரு? அப்போ அவ்வளவு பவர்ஃபுல் அவருக்கு அதிகாரம் இருக்கனால தான் அறிவிச்சாரு. இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே தூக்கி விட்டுருப்பாங்கல்ல. அப்போ இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தலை. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு 78 தொகுதி வேணும், அதே 100 தொகுதி வேணும் வாங்கியிருக்கலாம். யாருக்கு நல்லது? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீ நம்மோட நினைச்சிருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, ஹிந்துடா திரைப்படத்தின் இயக்குனர் அரசியல் விமர்சகருமான சின்னப்பா கணேசன் இன்னைக்கு நம்மோட நினைச்சிருக்காரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி அவர்கிட்ட விவாதிச்சு தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ் சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இப்போ அண்ணாமலை வந்து பாஜகவில் இருந்ததை விட ரொம்பவே சாஃப்டாக வி த லீடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இப்போ போய் ஆரம்பிச்சு ரொம்ப சாஃப்டாக, இப்போ நேற்று வந்து வீடியோ கூட பார்த்துருப்போம், ரொம்ப சாஃப்டாக மாறிட்டாரா? எப்படி சார் உங்களுடைய கருத்து? அது எப்படி மாறுவார்? அவராக தான் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கனால அதை பற்றி அவர் இதை பேசிட்டு போறாரு, அவ்வளோதான். இது அரசியல் விஷயங்களை பேசும்போது தானே அப்போ தானே அவருடைய அந்த பழைய ருத்ர தாண்டவத்தை பார்க்க முடியும். அதனால இப்போ வந்து சாப்பிட்டுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வந்து இப்போ வந்து அந்த உறுப்பினர்களை வந்து ஒரு 50 லட்சம் பேரை அதில் சேர்க்கணுங்கிறது அவருடைய டார்கெட்டு. அதாவது வீத லீடர்ஸில் வந்து உறுப்பினர்னு சொல்கிறத விட அதில் இருக்கக்கூடியது எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ் தான். அப்போ வாலண்டியர்ஸே வந்து ஒரு 50 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு 3 பேரை ஈஸியாக வந்து ஓட்டு போட வைக்க முடியும். 4 பேரை ஓட்டு போட அதுக்கு மேலே வைக்கலாம். மினிமம் ஒரு 3 பேர் அப்படின்னு எடுத்தாலே 1.5 கோடி ஓட்டு வந்துடும். அதுவே 4 பேரை ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வாலண்டியரும் ஒரு 4 ஓட்டை அவர் டார்கெட் பண்ணாலே ஈஸியாக முடியும். ஏன்னா சொந்தக்காரங்க இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, அவங்களெல்லாம் பண்ணாலே ஈஸியாக 4 ஓட்டு வந்துடும். அந்த அடிப்படையில் பார்க்குறாரு. 4 ஓட்டு வந்து அந்த கட்சி தான் ஆட்சி பிடிக்கும். இப்போ ஜோசப் விஜயனுடைய கட்சிக்கு கிடைச்ச ஓட்டு வந்து 1,70,00,000 அதை தாண்டி வந்திருக்கு. இப்போ நீங்கள் 2 கோடி ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா அவங்க தான் ஆட்சி பிடிக்க போகிறாங்க. சிம்பிள் கால்குலேஷன். இது சிம்பிள் கால்குலேஷன். அதை வச்சு அவர் வந்து டார்கெட் பண்ணி போகிறாரு. உள்ளாட்சி தேர்தலில் நிறைய பிரதிநிதிகளை களமிறக்கணும்னு சொல்லிட்டு அவர் தயார்படுத்துறாரு. இப்போ தயார்படுத்துறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, இந்த வேலையை அவர் முன்னெடுத்து போகிறனால அது சாப்பிட்டா தெரியுது, அவ்வளோதான். ஓகேங்க. ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு கிட்டத்தட்ட 18% பாஜக தலைமையில் 18% ஓட்டு வாங்கினாங்க. பாஜக மட்டுமே 12% ஓட்டு பக்கம் வாங்கினாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 3% ஓட்டுக்கு கம்மியாயிருச்சு. அதனுடைய கால்குலேஷன் இதோடைய கால்குலேஷனும் சரி நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? ஏன்னா 23 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியில் 23 தொகுதியில் போட்டிட்டாங்க. 23 தொகுதியில் போட்டியிடும் போது ஆல்மோஸ்ட் சட்டசபைன்னு பார்த்தோம்னா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் 5 தொகுதி அப்படின்னு வச்சா கூட 5 100 6 தொகுதின்னு வச்சா கூட 60 120 தொகுதிக்கு தாண்டி கிட்டத்தட்ட போட்டிட்டு இருக்காங்க. 130 தொகுதிக்கு மேலே போட்டிட்டு தாமரையில் ஓட்டு விழுந்த மட்டுமே முன்ன 18% ஓட்டு வந்திருக்கு. இப்போ 26 தொகுதியில் மட்டுமே இவங்க வாங்கி 26 சட்டமன்ற தொகுதியோட ஓட் பெர்சன்டேஜை கம்பேர் பண்ணுறதுங்கிறது சரி நீங்கள் நினைக்கிறீங்களா? 27. நான் வந்து என்ன கேட்குறேன்னா, பாஜக 2024 சட்டமன்ற தேர்தலில் 79 சட்டமன்ற தொகுதியில் வந்து 2வது இடத்தும் அதிமுக விட அதிகமான ஓட்டு வாங்கி 2வது இடம்.
அதுல 3 சட்டமன்ற தொகுதியில முதலிடமே வந்துட்டு திமுகவும் ஓவர்டேக் பண்ணி முதல் இடத்துக்கே வந்துட்டு இந்த தொகுதிகளை ஏன் வாங்கல முதல் பாயிண்ட். அப்புறம் வந்து சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற தொகுதியில 2024 வந்து அண்ணாமலை பாஜக மாநில தலைவராகி இருந்த போது 23 தொகுதியில தாமரை சின்னம் வந்து போட்டியிட முடிஞ்சுது. அது ஏன் கழுத செஞ்சு கட்டரம்ப வச்சுது? உங்களை எவா வந்து உங்களுக்கு குறுக்கணும்னா நீங்க அதிகமான தொகுதியில நிக்க வேண்டாம், 100 தொகுதி கூட நீங்க வாங்கியிருக்கலாமே, ஏன் வாங்கல? அதான் என்னுடைய கேள்வி. அது ஏன் குறைஞ்சு வந்தது? அந்த இது குறையதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. நீங்க வந்து ஏன் குறைஞ்சது? உங்களுக்கு சட்டமன்ற ரீதியா வாங்கினா கூட ஏற்கனவே அவர் வாங்கி வச்சிருக்காரு, இவ்வளவு ஓட்டை வாங்கி ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காரு. குறிப்பாக கூட்டணி அதிமுகவை விட அதிகமான ஓட்டு வாங்கின தொகுதிகளை கூட வாங்க துப்புக்கட்டால தலைவரை வச்சுக்கிட்டு மாநில நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு நீங்க வேற என்ன செய்வீங்க? அதே கோட்டை விட்டாங்களே, அந்த தொகுதியெல்லாம் வாங்கினாலே போதுமே, ஈஸியா வெற்றி பெற்றிருக்குமே. அப்ப நீங்க அந்த அண்ணாமலையுடைய உழைப்பை வீணடிக்கணுங்கிறத உங்க நோக்கமா இருந்திருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணியை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறவங்க அந்த தொகுதியை கண்டிப்பா தர மாட்டாங்க. அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி. நீங்க சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி ஏன் கேட்கல? கோவை சவுத் சிட்டிங் எம்எல்ஏ தானே, அதே ஏன் கேட்கற? திருநெல்வேலி சிட்டிங் எம்எல்ஏ தொகுதி தானே, அதே அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ பாஜக எம்எல்ஏ தானே, இதெல்லாம் அந்த தொகுதி ஏன் கேட்கல? முடக்குறிச்சி கொடுத்தாங்க, ரைட்டு. அதே மாதிரி நாகர்கோவில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு சந்தோஷம் தான். அது சிட்டிங் ஏற்கனவே எம்எல்ஏ வெற்றி பெற்ற தொகுதி தானே பாஜக, அதையும் நீங்க வாங்கல, இதையும் கோட்டை விட்டீங்க. தொகுதி மாறாங்கன்னா சம்திங் நம்பிக்கை விடல. நீங்க அங்க நின்னா தோத்து போயிரும் சொல்லிட்டு கோவை வடக்கு வேணும்னு கேக்குறீங்க. திருநெல்வேலியில் நின்னா நயனார் நாகேந்திரன் தோத்து போயிருவாருன்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு சாத்தூர் தொகுதி வேணும்னு கேட்கிறாரு. அப்படித்தானே? மாநில எல்லாத்துக்கும் தேசியம் தான் எல்லாம் பண்ணிச்சு, தேசிய தலைவர்கள் தான் முடிவு பண்ணான்னு இங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேசிய தலைவர் எந்தெந்த தொகுதியில எந்த வேட்பாளர்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே நயனார் நாகேந்திரன் நான் தான் சாத்தூர் தொகுதி வேட்பாளர்னு அறிவிச்சாரு. யார்கிட்ட கேட்ட அறிவிச்சாரு அவரு? அப்போ அவ்வளவு பவர்ஃபுல் அவருக்கு அதிகாரம் இருக்கனால தான் அறிவிச்சாரு. இல்லைன்னா கட்சி விட்டு வெளியே தூக்கி விட்டுருப்பாங்கல்ல. அப்போ இவருக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தலை. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு 78 தொகுதி வேணும், அதே 100 தொகுதியே வேணும்னு வாங்கியிருக்கலாமே, யாரு கேட்க போறவங்க? நல்ல கொண்டாடத்தானே செய்திருப்பாங்க. அப்போ தொகுதி வாங்கினதும் சரியில்லை, 27 வாங்கி விட்டீங்க. 27 உருப்படியான தொகுதி வாங்கினீங்களா? அதுவும் இல்லை. 4-5 தொகுதி உங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் நீங்க வாங்கிக்கிட்டீங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் இருக்குல்ல. அப்போ கன்னியாகுமரியில நாகர்கோவில் ஓகே சிட்டிங் எம்எல்ஏ ரைட்டு. பத்மநாபன் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சாதகமான, ஏற்கனவே நம்ம எம்எல்ஏ தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னாடி தான் வந்து பாஜக வெற்றி பெற்றுச்சு. வேலாயுதம் வெற்றி பெற்றார் அப்படின்லாம் 96 தனியாக பாஜக நின்று வெற்றி பெற்றது எல்லாமே உண்மைதான். ஆனால் தொகுதி மறுசீரமைப்பில் அங்கே கிறிஸ்டின் ஓட்டு அதிகமாயிட்டு, அது ஒரு மைனஸ் அங்கேயே இருக்குது. பத்மநாபுரம் தொகுதியிலேயே அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அப்புறம் நீங்கள் விளவங்கோடு அங்கெல்லாம் போகும்போது புரியுது, கிள்ளியூர் போகும்போது சுத்தம் கிறிஸ்டின் தான் மெஜாரிட்டியே. அங்கே போய் நீங்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? அந்த தொகுதி எதுக்கு வந்து தாமரையில நிப்பாட்டினீங்க? ரெட்டையில நிப்பாட்ட வேண்டியது தானே. ஜி.கே. வாசன் ஐயாவுக்கு கொடுத்துட்டீங்க, ரைட்டு. அதை ரெட்டையில நிக்கேட்டு சொல்ல வேண்டியது தானே. விளவங்கோடு ரைட்டு, அந்த விஜயதரணி பிஜேபிக்கு வந்தாங்க, அதனால் அவங்க வெற்றி பெற்ற தொகுதி, அதனால் அவங்க கேட்டாங்க கொடுத்தான்னு சொல்லிட்டு கூட ஒரு லாஜிக் சொல்லலாம். அது கூட வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். குளச்சல் முதல்ல குளச்சலை நான் வாங்கினது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்க அங்கே வெற்றி பெறதுக்கு தகுதியான ஆளை நிப்பாட்டி தகுதியான வேலை செய்திருக்கணும். எதுக்கு எல்லா இடமும் 3வது இடத்துக்கு போச்சு? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 5 இடத்துல தாமரை சின்னம் நிற்கிது. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ரெட்டையில நின்றுச்சு, பாக்கி எல்லா இடமும் தாமரை தான் நிற்கிது. சின்னம் தாமரை தான். ஜி.கே. வாசன் அவர்களுடைய கட்சி தமாகவாக இருந்தாலும் அது சின்னம் வந்து தாமரை தான். ஏன் எல்லா இடமும் 3வது இடத்துக்கு போச்சு? நாகர்கோவில் சிட்டிங் எம்எல்ஏ 3வது இடம், பத்மநாபபுரம் பாஜக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதி 3வது இடம். அப்படின்னா பாஜகவில் உள்ளவங்களே வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடலன்னு தானே அர்த்தம். இல்லை பாஜகவுக்கு முந்தைய தேர்தல்களில் ஓட்டு போட்டவங்க கூட பாஜகவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடலன்னு தானே அர்த்தம். இல்லை, இது முன்னாடி தேர்தலில் வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் கிடையாது. இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய்க்காக இவங்க எல்லாம் விஜய்னால ஒருத்தவங்க வந்து ஓட்டை மாற்றி போறான்னு அவனை எப்படி சித்தாந்தவாதின்னு சொல்றீங்க? என்ன முன்னாள் சங்கின்னு சொல்றீங்க? எப்படி அவனை எப்படி சங்கின்னு சொல்றீங்க? என்ன முன்னாள் சங்கின்னு சொல்றீங்க? நான் ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போட்டேன். போடக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த தொகுதியில். பெஞ்சமினுக்கு வந்து அது அந்த ஆளு இதுக்கு முன்னாடி அமைச்சராக இருக்கும்போது அந்த தொகுதியில் நிறைய சட்டத்துக்கு புறம்பான சர்ச்சைகள் எல்லாம் வந்து மதுரவாயில் தொகுதியில் கட்டினதே அவருக்கு இதில் தான். கொஞ்சம் இந்து முன்னணி தலைவர்கள்ட்ட கொஞ்சம் விசாரிக்க சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம். எப்படி அவருக்கு ஓட்டு போட முடியும்? இருந்தாலும் அண்ணாமலையே இறங்கி வந்து சொல்கிறாரு, சரி என்னையா ஒளிஞ்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டேன். போடாமல் இல்லை, நானும் வீட்டில் இவங்க எல்லாம் நாங்கள் கரெக்டாக தான் ஓட்டு போட்டோம். திட்டுறது ஒரு பக்கம், திட்டுனா கூட இவங்க செய்த முடிவு தவறுன்னு விமர்சித்தாலும் ஓட்டு கரெக்டாக நான் ரெட்டையிலைக்கு போட்டேன். அது உடனே சொல்லிட்டேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது கவுண்டிங்கு முன்னாடியே சொல்லிட்டேன். வெற்றி பெறுவாரா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. வெற்றி பெறுவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்பினேன். பிறகு நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டான்னு சொல்கிறீங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ல உள்ளவங்களே, ஆர்எஸ்எஸ் ஆகாவுக்கு போகக்கூடியவங்களே வந்து தாமரை சின்னத்துக்கு கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓட்டு போடலைன்னா காரணம் என்ன? அதை நீங்கள் கண்டுபிடிங்க.
நீங்க செய்த கொழுப்பு, தப்பான நடவடிக்கை, தப்பான முடிவு, அதனால அந்த விரக்தியில நீ எடப்பாடி பழனிசாமியும் வேண்டாம், மு க ஸ்டாலினும் வேண்டாம், எங்களுக்கு புதுசா வந்திருக்காரு விஜய், ஜோசப் விஜய், என்ன மண்ணையும் பண்ணிட்டு போட்டு அவரு ஓட்டு போட்டு போட்டிருக்காங்க. அவ்வளவு கோபத்துல இருந்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். இதுக்கு காரணம் யாரு? அண்ணாமலைங்கிற ஒரு ஆளை முதலமைச்சர் வேட்பாளர் நிறுத்துறது கையில லட்டு மாதிரி கிடைச்ச பிறகும் பயன்படுத்தாத ஆட்கள் யாரு? அவங்க மேல இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஏன்ட கிட்ட கட்சி விட்டு அவ்வளவு பேருந்து நிப்பாட்டி வச்சிருக்கணும்ல. ஒரு 6-7 பேர் உங்களால தான் அவ்வளவு அழிஞ்சு நாசமா போச்சுங்கிறத இன்னமும் புரிஞ்சக மாதிரி தெரியலையே. அவங்க தியாகம் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 5-6 பேரும் தான் தியாகம் பண்ணன்னு பேசிட்டு இருக்காங்க. நாங்க கட்சிக்கு எப்போது வந்தோம் தெரியுமா? கட்சினால வளர்ந்தாலும் அவங்க தான் வளர்ந்தாங்க. அந்த நான் சொல்லக்கூடிய 5-6 பேரை நீங்க பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2000 அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, இன்னைக்கு எவ்வளவு, நீங்க வேணா பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சியை மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையிலே பெரிய கோடீஸ்வரன். அதனால அவரை விட்டுடலாம். பண்ணையார் குடும்பம், அது அளத்தங்கிற பண்ணையார் குடும்பம், அதை வரணும் நீங்க வந்து விதிவிலக்கா நீங்க வைக்க முடியும். பாக்கி எல்லாரும் எம்ஆர் காந்தி சொத்து இருக்காது, ரைட், விட்டுருங்க. அவருக்கு அங்கே ஒன்றும் பெருசாக அவர் ஒன்றும் கொள்ளையடிக்கலை. மற்றவங்க எல்லாம் தமிழிசை பாஜக தலைவராக வந்த போது அவங்க மாருதி 800 போனாங்க. பாஜக தலைவரெல்லாம் ஆகல. அப்போ பாஜகவுக்கு அவங்க வந்த நேரம் 2003-4 அந்த வருஷங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வருஷத்துல ஏதோ ஒன்றுல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மாலைமலையில வேலை பார்க்கும்போது நான் அந்த வழியா வருவேன். சாலி கிராமத்தை கிராஸ் பண்ணும்போது ஒரே ஒரு மாருதி 800 வண்டியில தான் ஒரு பிஜேபி கொடி இருக்கும். கொடி கட்டிட்டு அன்னைக்கு தைரியமா வந்தாங்க, அதை நம்ம பாராட்டணும். பிஜேபி கொடி கட்டி காரே வராது. இப்பவும் மாநில நிர்வாகி ஒருத்தர் வந்து பிஜேபி கொடி கட்டிட்டு கமலாலயத்துக்கு மட்டும்தான் போவாரு, தெரியுமா உங்களுக்கு? பாஜக கொடிய கார்ல கட்டிட்டு வெளியே எங்கேயும் போனாலே அவமானம்னு நினைக்கிற ஆள மாநில செயலாளர், மாநில துணைத் தலைவர்னு வச்சுருந்தா கட்சி எப்படி வழங்கும் போது? அவங்கள தான் வச்சுட்டு இருக்கீங்க. கமலாலயத்துக்கு போது மட்டும் அந்த கொடியை கட்டிக்கணும், அப்புறம் கலத்தி வச்சிடணும். இவங்க தான் பாஜகவை வளர்க்க போறீங்களாம். லட்டு மாதிரி கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு. அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து சாதாரணமாக கிடைக்கல. இது ஏக்கம். பாஜகவினுடைய தொண்டர்களுக்கு 30-40 வருட கனவு அது. ஒருத்தர் கிடைச்சா இவரை வச்சு எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தானே யோசிக்கணும். அவரை எப்படி ஓச்சி கட்டுறதுன்னு யோசித்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொத்து கணக்கு எடுத்து பாருங்கள். வானதி சீனிவாசனுக்கு சொத்து மதிப்பு எவ்வளவு, ஒரு 2000 எவ்வளோ இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு 25 வருஷம் தானே. பாஜகவில் தானே முழு நேரமாக செயல்பட்டு இருக்காங்க. எவ்வளோ சொத்து மதிப்பு? தமிழிசை சவுந்தரராஜன் மாருதி 800 வந்தவங்க தான். அவங்களுக்கு இன்னைக்கு என்ன சொத்து மதிப்பு பாருங்கள். 2 மாநில கவர்னர். அப்போ கவர்னர் இருக்கும்போது சம்பாதிச்சாங்களா? சம்பாதிக்காமல் எப்படி வந்திருக்கும் அதை சொல்லுங்கள். பாஜக காஞ்சிபுரத்தில் ஒரு துணிக்கடையில் போய் 5 லட்சம் ரூபாய்க்கு துணியை எடுத்துட்டு இன்றைக்கும் பஞ்சாயத்தில் ஓடிட்டு இருக்கு, பணம் கொடுக்கல. அவரை மிரட்டி கவர்னராக இருக்கும்போது செய்தது வேலை. பச்சை பாஸ் துணி கடைன்னு நினைக்கிறேன், பட்டுக்கடை. 5 லட்சம் ரூபாய்க்கு துணியை எடுத்துவிட்டு மாவட்ட தலைவரை நீ கட்டு பாபுவா யாரோ ஒருத்தர். அப்போ மாவட்ட தலைவர் பாஜகவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு நீ கட்டு, அவர் கட்டியிருப்பார்னு நினச்சேன். இது ஒரு அழகா இது? அப்புறம் திருப்பி அது வரல, பணம் கொடுக்கலன்னு சொல்லி வெளியே கசிஞ்சு அது பெரிய பிரச்சனையாகி அந்த கடைக்காரரே மிரட்டி பணம்லாம் தந்தாங்கன்னு சொல்லி வீடியோ போடுங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கவர்னர். என்ன இது? காசு கொடுங்க, உங்களுக்கு ஆசைப்படுறீங்க, நீ கட்டுங்க, அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்லலை. உங்கள் சொந்தம், உங்களுக்கு நல்ல சம்பளம் தானே கவர்னருக்கு, 2 மாநில கவர்னர் நல்ல சம்பளம் தானே. அதை விட உங்களுக்கு என்ன பேராசை? இப்போ பாருங்க, அங்கே இங்கே காலேஜெல்லாம் கட்ட போகிறாங்களாம், போங்க விடுங்க. அதனால இப்படி தான் இருக்காங்க. இவன் என்ன, இவங்க இவங்களால கட்சிக்கு 4 ஓட்டு கிடச்சுன்னு சொல்லுங்க. வேலூர் இப்ராஹிம் அண்ணாமலையை கண்ணா பின்னாடி திட்டிட்டு கிடக்கார். அவருக்கு வீட்டில் உள்ள ஓட்டெல்லாம் பிஜேபி விழுந்தாச்சு, முதல்ல கிளாஸ் செக் பண்ணுங்க. இவ்வளோதான் லட்சணம். பிஜேபி வளர்த்தோம்னா கரெக்டாக தப்பு எங்கங்கிறத கண்டுபிடிக்கும். அண்ணாமலை ஐபிஎஸ் தமிழகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், பாஜக கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அவரை வந்து நம்ம பயன்படுத்தி தமிழகத்தில் பாஜகவை அவரே வளர்த்துட்டு வராரு. அது எவ்வளோ வேகத்தில் எவ்வளோ தூரத்துக்கு போகணுமோ அது போட்டோம், நல்லா வளரட்டும், ஆட்சியை பிடிக்கட்டும். ஆட்சியை பிடிச்சா என்ன, அவர் முதலமைச்சராக இருப்பார், இல்லை இன்னொரு ஆள் முதலமைச்சராக இருக்க போகிறார், அவ்வளோதானே. தமிழகத்தில் அவருக்கு அஜெண்டா தான், தமிழகத்தில் கட்சியை வளர்க்கணும்னு சொல்லி போராடுறாரு. ஊராக போய் தெருவாக போய் என் மண் என் மக்கள் யாத்திரைன்னு கொண்டு போயிட்டாரு. மோடி எதிர்ப்பு பிம்பத்தையும் உடைச்சி எல்லாம் பாசிட்டிவாக மாற்றிட்டாரு. இன்னைக்கு ஒருத்தர் வாயிலையும் இது வரமாட்டாங்க. மோடியை வில்லனா கட்டமைச்சு வச்சிருந்த தமிழகம், கன்னியாகுமரியில் கொஞ்சம், தூத்துக்குடியில் கிடையாது கட்சி பெருசா. அன்னைக்கு கோயம்புத்தூர்ல கொஞ்சம், ராமேஸ்வரத்தில் கொஞ்சம், தென்காசியில் கொஞ்சம்னு இருந்த கட்சி, தளியில் கொஞ்சம், இப்படி இருந்த கட்சியை தமிழ்நாடு முழுக்க பரவலாக்குனதே அண்ணாமலை தானே. எல்லா இடமும் கொண்டு சேர்த்தார்ல. அண்ணாமலை கட்சின்னு பாஜகவுக்கு ஒரு பேரே வந்துச்சுல. இவ்வளோ தூரம் பண்ணின மனுஷனை நீங்கள் வந்து இழிவுபடுத்திட்டு கிடைக்க இன்னைக்கு எப்படி வழங்கும் அது? ஒரு என்ன நோயின்னு கண்டுபிடிக்காம நீங்கள் நோய்க்கு மருந்தெல்லாம் கொடுக்கவே முடியாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அதுதான் வள்ளுவரே சொல்லி வச்சிருக்காரு. நீங்கள் நோயை கண்டுபிடிங்க. நோயை கண்டுபிடிங்கன்னா மருத்துவர்கிட்ட போனோம். நோயாளிகிட்டே நீங்கள் வந்து நோயை கண்டுபிடின்னு கொடுத்தீங்கன்னா அப்படி தானே இருக்குது. திருடங்கையில் சாவி கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ கமலாலயத்தை காப்பாற்றுங்கன்னு எப்படி காப்பாற்றுவீங்க?
அப்படிதான் இருக்கு. மோசமா போறேன்னு அப்படிதான். இன்னைக்கு நம்பிக்கை வரலையே. நான் வந்து அண்ணாமலையுடைய வி த லீடர்ஸ் அமைப்புல நான் ஜாயின் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அது ஒரு அமைப்பு தான். ஏன்னா அரசியல் கட்சி நான் ஆரம்பிக்கல. அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அதோட கொள்கையெல்லாம் என்ன சொல்ல போறாரு, என்னெல்லாம் பண்ண போறாருங்கிறத நிறைய பேர் அதை கவனிக்கிறாங்க, கவனிச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்டெப்புக்கு இன்னும் போகல. அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காரு, அதுல உறுப்பினர். உங்களுக்கு ஏன் பிரச்சனை? ஒரு அமைப்பு தானே. ஆர்எஸ்எஸ் ஒரு அமைப்பு, இந்து முன்னணி ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் சாகாகி போகக்கூடாது, பிஜேபியில இருந்தா போகணும்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கீங்களா? திமுக காரன் வந்தாலும் வாங்கன்னு தான் சொல்லுவோம். யார் வேணாலும் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு வாங்க. ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஜாதி மதம் இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது, அதானே. அப்ப அதுல வந்து நீங்க பிஜேபியில மட்டும், பிஜேபியில இந்துக்காரனா தான் இருக்கணும் அப்படின்னா வேலூர் இப்ராஹிமே வச்சிருக்கீங்க. அது இந்துக்களுக்கான கட்சியா கிடையாது. ஆமா, அது எல்லோருக்குமான மற்ற கட்சி. அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் அரசியல் சார்பற்ற அமைப்பு அப்படிம்பாங்க. இவர் சொல்லும் போதே அரசியல் அமைப்பு தானே சொல்றாரு. அரசியல் அமைப்பு ஆரம்பிக்க போற ஓகே, அரசியல் அந்த இயக்கம் கட்சி சொல்றாரு. வேற, இது ஒரு இயக்கம். ஒரு இயக்கத்தை இப்ப ஏற்கனவே இருந்த இயக்கம் தானே. அதுல நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் காரங்களே மெம்பரை சேர்ந்து ஏற்கனவே வச்சிருக்காங்க. ஆர்எஸ்எஸ், பிஜேபி. ஆனந்தன் ஐயாசாமியை போய் பாருங்க, கண்டிப்பா அவரே அதில் மெம்பரா தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து அப்பவே 2020 ஆரம்பிக்கப்பட்ட போதே அவங்க கீழே அங்க இதெல்லாம் வச்சு நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க தென்காசி ஏரியாவில், தென்காசி மாவட்டத்தில். அதனால வந்து அவரெல்லாம் அதுல மெம்பரா இருந்துப்பார், கண்டிப்பா இருப்பார், அதுலதான் இருப்பார். இது வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. அவர் இப்போ அடுத்த லெவல் கட்டத்துக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கட்சியில இடைந்தா அப்போ நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தா கூட ஒரு சின்ன லாஜிக் இருக்கு. நான் கேட்கறது வேற ஒன்றும் இல்லை. அவர் போயிட்டார், விட்டுருங்க. பிஜேபி ஒரு பாரம்பரியமான கட்சி தான். உலகத்துக்கே இந்தியாவை வந்து இந்த உலகின் குருவா மாத்துறதுக்கு போராடக்கூடிய ஒரே அம்சம் இந்த கட்சிக்கு தான் இருக்கு. பண்ணிட்டு இருக்காரு பிரதமர் நரேந்திர மோடி, செய்யறாரு எல்லாம். அதில் யாரும் மாற்றுக்கிறது கிடையாது. தமிழகத்துல பிஜேபி இந்த மாதிரி ஒரு மட்டரகமான கேவலமான தோல்வியை, அழிவை சந்திச்சிருக்கு. தோல்வி கிடையாது, இது அழிவு. பின்னடைவும் கிடையாது, ஒரு மண்ணங்கடியும் கிடையாது, அழிவு. பிஜேபியை மொத்தத்தை அது ஏன்னா ஒருத்தர் தூக்கி நிறுத்தின பிறகு அதை போய் யாராவது இவங்களுக்கு அப்ப என்ன நலம், பொது நலன், நாட்டு நலன் ஏதாவது இருந்தா இந்த முட்டாள்கள் ஏதாவது இதை செய்திருப்பாங்களா? கிடைச்சிருக்கான் ஒருத்தன் லட்டு மாதிரி வந்திருக்க, பிடிச்சி வச்சு அதை பயன்படுத்தி நீங்களும் சேர்ந்தே அமைச்சராகி தமிழகத்துல சுத்திட்டு வருவீங்களா? இன்னும் 4 பேருக்கு நல்லது செய்ய எண்ணம் இருந்தா இதையும் செய்ய போறாங்க. ஏன்னா இவங்களுக்கு 4 பேருக்கு இந்த கோஷ்டி ஏதாவது யாருக்காவது நல்லது செய்தாதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல பெரும்பாலானவங்க எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். எல்முருகனை நான் பார்த்ததே இல்லை சார். நயனா நாகேந்திரன் நான் பார்த்ததே இல்லை, நேரில் நம்ம பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது. ஆனால் தமிழிசைக்கு நல்லா தெரியும், வானதிக்கு நல்லா தெரியும், இன்னும் லிஸ்ட்டு நிறைய சொல்லிட்டு போயிடுவோம். இவங்களுக்குன்னா நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லாவே தெரியும். அவங்களையும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியாமல் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். இவங்களால நிறைய பேர் நான் பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு 5-6 பேரை லிஸ்ட்டை சொல்லுங்க, சொல்ல முடியாது உங்களால். நயனா நாகேந்திரன் அவர் எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுறேன். இவங்க எல்லாம் பயனடைஞ்சாங்க. ஏற்கனவே ஒரு சில முன்னாள் அமைச்சராக இருந்தவர், அந்த நேரத்துலலாம் நிறைய பேர் உதவுனதெல்லாம் சொல்கிறாங்க. அது இருந்துட்டு போட்டோம். அவருக்கு மேலே எனக்கு ஒரே ஒரு விமர்சனம் தான், கடுமையான விமர்சனம் உண்டு. 2 பாயிண்ட் உண்டு. ஒன்று, நீங்களே என்னது டைம் பாஸ்ன்னு ஒரு பாரை நடத்தி விட்டு சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க? இந்த கட்சியில் தலைவராக வந்து இருந்துட்டு மாநில தலைவராக வந்து எப்படி நீங்கள் சாராயத்தை ஒழிப்பீங்க? மது ஒழிப்பு எப்படி பண்ணுவீங்க? நீங்களே நடத்துறீங்க. முதல் இதுக்கு வரக்கூடாது. வந்தால் நீங்கள் அதெல்லாம் சரி பண்ணணும். உங்களுடைய ஸ்டார் ஹோட்டல் அத்தனையிலையும் பாரை தான் வச்சு நடத்துறீங்க. அப்புறம் இப்போ நீங்கள் அந்த பக்கம் சாராயம் விற்பீங்க, இந்த பக்கம் சாராயத்துக்கு எதிராக போராடுவீங்களோ? தமிழக அரசினுடைய டாஸ்மாக்கு எதிராக நாங்கள் போராடுறோம்னு சொல்லுவீங்க இந்த பக்கம். அது கேள்விக்குத்தா இருக்காதா? இது அவருக்கு மேலே உள்ளது. அண்ணாமலைக்கு என்ன அதிகாரம் கொடுத்தாங்களோ அது அவ்வளோ அதிகாரமா இவருக்கு தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இவர் ஏன் பயன்படுத்தலை? எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேணும்னு கேட்கறது தானே மாநில தலைவர் இருக்கீங்க. இவ்வளவு தொகுதி வேணும், இந்த தொகுதி வேணும், ஏன் கேட்கல? எதுக்கு அண்ணா திமுக கொத்தடிமை வேலை பார்த்தீங்க? பழைய விசுவாசமும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த துணிச்சல் இல்லை, உங்களுக்கு இந்த கேப்பபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அங்கேயே முடிஞ்சு போச்சுல. நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, கமலாலயத்தில் அவங்க முடிவெடுத்தது இதுதான். 2026 பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையுடைய போட்டோவை லேசாக போட்டுடுங்க. செய்தியெல்லாம் நீங்கள் யூடியூபர்ஸுக்கு எல்லாம் நீங்கள் செய்தியெல்லாம் பெருசாக போடக்கூடாது. அண்ணாமலைக்கு செய்தியை நம்ம போடக்கூடாது, அப்பாவுக்கு செய்தி தான் போடணும். இது வந்து அவருடைய மகன் யாரும் போது அதை சொல்லுங்க. நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய மகன் பாலாஜி அவர் வந்து என்னவா இருந்தார் பிஜேபியில் அதுக்கு முன்னாடி? அப்பா வந்து மாநில தலைவரானோன்னு மகனுக்கு மாநில அளவில் பொறுப்பு கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் வச்சிருக்கீங்களா? நீங்கள் வந்து எப்படி வந்து அந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக எப்படி குரல் கொடுப்பீங்க? நீங்களே மாநில தலைவர், நீங்களே வந்த உடனே உங்கள் பையனுக்கும் வந்து மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறீங்க. கொடுத்து நீங்கள் வச்சுட்டீங்க. அப்புறம் வாரிசு அரசியல்னு சொல்லி எப்படி மு.க. ஸ்டாலினுக்கும் இல்லைன்னா உதயநிதி ஸ்டாலின் எப்படி சொல்கிறது? உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? இவர் அங்கே கமலாலயத்தில் உட்காந்து இதெல்லாம் ஆட்டி படைக்கிறாருன்னா அது என்ன நியாயம்?
கட்சியே நான் தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவர் ஏதோ குத்தகை விட்டுருக்காங்களா இவங்களுக்கு? இதை விட உங்களுக்கு வந்து வேற என்ன அதிகாரம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? கொடுத்த அதிகாரத்தை அண்ணாமலைன்னு ஒரு மனுஷன் அது தெரிஞ்சதுனால அவர் அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினார், முறையாக பயன்படுத்தினார். அவ்வளோ கோஷ்டியும் உடைச்சாரு, பிஜேபியை வளர்த்தாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? மறுபடியும் அவ்வளோ கோஷ்டியும் உருவாக்குனீங்க. அதெல்லாம் செய்திருக்கீங்க. உங்கள் அதிகாரத்தை யார் உங்களுக்கு அதிகாரம் தரலன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து எடுத்தே நான் வந்து தெண்டல்னு சொல்லிவிட்டீங்க. அது தெண்டல் இப்படியே இந்த கோபாலபுரம் மாற்றி வீசிக்கிட்டு போயிட்டு அப்படியே எடப்பாடி வீட்டுக்கு மாட்டு போயிட்டு அது அதானே உண்மை, நடந்தது தானே அது. நீங்கள் அவர் என்னங்க சிங்கம், நான் வரேங்க அவர் என்னங்க புயல், நான் சுனாமியா வரேன்னு சொல்லியிருக்கணும். அதானே நீங்கள் வந்து உங்களுக்கு அனுபவம் அவரோட கூடுதல் தானே. கண்டிப்பா அவர் பிறகுக்கு முன்னாடி நீங்கள் அரசியல் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகம் தானே. அமைச்சர் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அரசியலில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு நல்லா தெரியாதானே செய்யும். நீங்கள் அதை வச்சு தானே அடித்து நவுத்தணும். ஒன்றும் இல்லையே, என்னத்தை பண்ணினீங்க? எந்த தொண்டனும் உங்களை நோக்கி வருவான். இப்போ போய் இருந்துட்டு நான் கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுவாக கட்சி வளர்க்குற லட்சணம். இறங்கி நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை கோட்டை விட்டு விட்டீங்க, வந்ததையும் நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டு விட்டீங்க. அதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து மாநில தலைவராக அந்த பதவியில் இருந்து அவரை தூக்குறதுக்கு இவரும் சேர்ந்து தான் துணை போனார்னு நான் சொல்லலை. மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இவரை தலைவராக வைக்க கொண்டு வந்தாங்க, வச்சு அதன் மூலமாக அண்ணாமலையை தலைவர் பதவியிலேருந்து தூக்குனாங்க. அதுதான் உண்மை. அதனால் அந்த இதில் நம்ம இவரை குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்களுக்கெல்லாம் இவருக்கு மாநில தலைவருக்கு பொறுப்பே கிடையாது, அவருக்கு அதிகாரம் இல்லை, அவர் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல முடியுமா? இவர் தலைவருக்கு இல்லாத அதிகாரம் தான் வாழ்ந்தது. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு முன்னாள் மாநில தலைவர், அவ்வளோதானே. நீங்கள் கட்சியினுடைய இதில் ஒரு உறுப்பினர் முன்னாள் மாநில தலைவர். பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் தான், எல் முருகனும் முன்னாள் மாநில தலைவர் தான், அண்ணாமலை அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் தான். இல்லை இவங்களுக்கெல்லாம் என்ன கொம்ப முளைச்சிருக்கப்போ? இப்போ இவங்கெல்லாம் கட்சி வந்து இதுதான் பண்ணணும், நான் சொல்கிறவனுக்கு சீட்டு கொடுக்கணும். இதில் வேறு இவங்களுக்கு சீட்டும் கொடுக்கணும், இவங்க சொல்கிறவங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா? கட்சி எப்படி விளங்கும்? அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இப்போ தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒருத்தர் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை. அது டெல்லியில் பண்ணாங்கல்ல சொல்கிறாங்க பேட்டியில். டெல்லியில் தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க யோக்கியமாக இருந்த மாதிரி. அண்ணாமலை வந்து தெளிவாக சொன்னார், அதிமுகவை அரியணையது இன்னொரு கட்சியை கொண்டு போய் அரியணையத்துக்கு நான் வர்றேன்னு சொல்லிட்டார். தெளிவாக அவருடைய இதாக சொல்லிட்டார். நான் ஒன்றும் டெல்லியில் உள்ள இவங்க சொல்கிறத கேட்டுட்டு இங்கே நடக்கிறது ஒன்றும் மேனேஜர் வேலைன்னா நான் பார்க்கலன்னு சொல்லிட்டார். ப்ரெஸ் மீட்லேயே வெளிப்படையாக சொல்லிட்டார். நான் கட்சியினுடைய தலைவனாக தான் நடப்பேன்னு சொல்லிட்டார். நடந்த தெளிவாக தானே அவர் போனார். நீங்கள் உங்களுக்கு வந்து அதிமுகவோட கூட்டணி அவர் வைக்க மாட்டேன்னு சொல்கிறாரு, வச்சா நான் தலைவர் பதவியில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சாதாரண காரியகர்த்தாவா கட்சி மேலிடம் என்ன சொல்கிறதா நான் செய்வேன்னு சொன்னார். கரெக்டாக சொன்னார். அவர் சொன்னால் செய்வார்னு உங்களுக்கு தெரியும். அப்போ உங்களுடைய நோக்கம் வந்து அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறது கிடையாது, அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலேருந்து தூக்கணும். அவர் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கார், கட்சியை வளர்த்து விட்டார். அதான் பிரச்சனை. இவ்வளவு தொண்டர்கள் கொண்டாடுறாங்க அண்ணாமலையை, பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க, தேசியவாதிகள் ஒட்டுமொத்தமாக கொண்டாடுறாங்க. 80 வயசு 70 85 வயசில் இருக்கக்கூடிய காமராஜரை நேரில் பார்த்தவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க அண்ணாமலையை. எம்ஜிஆர் விசுவாசி எல்லாம் அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. ஜெயலலிதாவுக்கு மேலே பாசம் வச்சிருந்த விசுவாசம் வச்சிருந்தவங்க எல்லாம் கூட அண்ணாமலையை கொண்டாடுறாங்க. திமுக காரனே அண்ணாமலையை கொண்டாடுறான். நீங்கள் ஏன் கொண்டாட மாட்டேங்கிறீங்க? ஏன் கொண்டாடலை? அவரை காலி பண்ணணும். ஏன்னா அவர் டேட்டா சொல்கிறாரு, அதை சொல்கிறாரு, எல்லாம் உண்மையை சொல்கிறாரு. திமுகவை ஓச்சார். திமுகவுக்கு அட்டிமடியில் கை வச்சதே அண்ணாமலை தான். ஜோசப் விஜயெல்லாம் அதுக்கு பிறகு அந்த அவர் போட்ட ரோட்டில் பயணம் பண்ண ஆட்கள் தான். இவங்கெல்லாம் முதலாவது அதெல்லாம் தொட்டிருப்பாங்கன்னா ஜோசப் விஜய் இருந்தது இடம் இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க திமுகவில். அது அண்ணாமலைங்கிறனால அவரை எடுத்து ஒன்றுமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அவரு வந்து தெளிவாக தானே பண்ணார், கரெக்டாக தான் பண்ணார். எடுத்தவன மாநில தலைவர் ஆனவொன்னே தெளிவாக தான் அவருடைய கொள்கையை அறிவிச்சார், போயிட்டே இருந்தார். அவ்வளோதான். எனக்கு திமுக தான் எதிரி, அதை நோக்கி தான் போவேன். மற்ற தலைவர்கள் மாதிரி நான் அண்டர்லிங்க் வைக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார். தஞ்சாவூரில் நடந்த போராட்டத்தில், விவசாயிகளுக்கான போராட்டம் தெளிவாக தான் சொன்னார். அண்டர்லிங்க் வைக்க மாட்டேன்னாரு, கடைசி வரைக்கும் வைக்கல. அவ்வளவு போஸ்டிங் அண்டர்லிங்கில் வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒவ்வொரு தலைவரையும் எடுத்து பாருங்கள், அவங்க இடத்துல என்னென்ன. இப்போ நயினார் நாகேந்திரன் எடுத்துருங்க, இல்லைன்னா வானதி சீனிவாசன், இல்லைன்னா தமிழிசை சவுந்தரராஜன், இல்லை எல் முருகன், இவங்க போட்டியிட்ட ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்கள் இப்போ கொஞ்சம் ரீகால் பண்ணி உள்ள நுழைஞ்சு பாருங்கள். திமுக வேட்பாளர் யாருன்னு பாருங்கள், எல்லாம் டம்மியாக இருக்கும். பெரிய அளவில் பிரபலம் இல்லாத ஆட்களாக இருப்பாங்க. அப்போ திமுகவிலையும் உங்களுக்கு ஒரு குறுக்கு சால் ஓட்டி அவங்ககிட்டையும் டம்மி வேட்பாளர் போட வைக்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி அப்படித்தான். அவருக்கு தொகுதியில் பாருங்கள், நல்ல போன எலெக்ஷன்லையும் பாருங்கள், இப்பவும் பாருங்கள், அவருக்கு தொகுதியில் மட்டும் டம்மியான ஆள் தான் இருப்பாங்க. ஏன் ஒரு பவர்ஃபுல்லான டக் ஃபைட்டு கொடுக்க வைக்க வேண்டியதானே? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பக்கம் திமுக எதிரணி, அவங்ககிட்ட வந்து டம்மி வேட்பாளரை போட வைக்க முடியுது. அதிமுக உங்கள் கூட்டணி, அதிமுகவில் எங்கே நின்று அதிமுக ஓட்டு அதிகமாக இருக்குது அந்த தொகுதியை வாங்கி நின்று வெற்றி பெறணும்.
பாஜக காரனை நம்பி இவங்க தேர்தலில் போட்டியிடல, அண்ணா திமுகவை நம்பி போட்டிட்டாங்க, தோத்துட்டாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப கேவலமான லெவலுக்கெல்லாம் இறங்கிட்டாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் மோடி கூட இருந்த ஃபோட்டோ இருந்ததை மோடியை தூக்கி வெளியே போட்டுட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வை அணிவிச்ச ஃபோட்டோ தூக்கி வச்சாங்க. பயங்கரமான விமர்சனத்துக்கு பிறகு அதை மாற்றினாங்க. கடைசியில் எலெக்ஷன் நெருங்கி வரும்போது நல்ல ஒருக்க செக் பண்ணி பாருங்க, தெரியும் எப்படி பிஜேபிக்காரன் ஓட்டு போடுவோம், எப்படி பிஜேபிக்காரன் ஓட்டு போடுவோம். பாஜக ஆதரவாளர்கள்லாம் இன்னும் பைத்திய கண்ணு தெரியாமலாம் இருக்காங்க, எல்லாரும் கவனிச்சுட்டு தானே இருக்காங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் திருத்த வேண்டிய ஏரியா. தப்பு செய்தீங்க, முதல் தப்பு செய்ததுக்கு முதல் தப்பு நான் செய்தது தப்பு தான், நாங்கள் தான் இதுக்கு பிஜேபி இந்த அளவுக்கு மோசமாக தோத்ததுக்கு காரணம் நாங்கள் தான், நாங்கள் அதை பொறுப்பு ஏற்றுக்கிறோம். ஏறுமா அடுத்த தலைமைக்கு வழி விடுறோம். அவங்களுக்கு நாங்கள் ஒத்தாசையாக இருந்து கட்சியை பழையபடியும் நாங்கள் அண்ணாமலை கொண்டு வந்தது 11.24%, நாங்கள் 30% ஓட்டாக மாற்ற போகிறோம்னு சொல்லுங்க. ஒரு லாஜிக் இருக்குது. அடுத்து கவுன்சிலர் எலெக்ஷன் வரோம், நாங்கள் நிற்போம்ல தயாராகிட்டு இருக்காங்க இவங்க. அந்த அடுத்து பழையபடி எலெக்ஷன் வரும்போது நாங்கள் தான் நிற்போம். அடுத்து இப்போ எம்பி எலெக்ஷன் வரும், நாங்கள் தான் நிற்போம். பிறகு உங்களை நம்பி எவன் இருப்பான்? ஒவ்வொருத்தரையாக ஃபோன் பண்ணி நீ போயிடாத, நீ இங்கே வந்துரு, உங்களுக்கு நாங்கள் மதிப்பாக வச்சு நடத்துகிறோம், உங்களுக்கு நாங்கள் மாவட்ட அளவில் பொறுப்பு தரோம், மாநில அளவில் பொறுப்பு தரோன்னு பேசி என்ன பிரயோஜனம்? நான் என்ன கேட்குறேன், அதிமுக அழிஞ்சிட்டு இருக்கு ஒரிஜினலாக. அந்த அதிமுகவில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்து ஒரு இயற்கையான ஒரு கூட்டணி அப்படின்னா, நட்பான ஒரு பார்ட்டி அப்படின்னா பாஜக தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியதில் பாஜகக்குள்ள அதுலேருந்து வெளியேறவும் வந்திருக்கணும். ஏன் வரல? எதுக்கு தவகக்கு போகிற விஜய் கட்சிக்கு எதுக்கு போகிறாங்க? அது ஆளுங்கட்சிங்கிறனால போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது.